எப்படி இருந்தது படம் பாத்தீங்களா? ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆ தமிழ்ல பார்க்காதீங்க. தமிழ்ல பார்க்க வேணாமா? ஹிந்தில பாருங்க. டப்பிங் சரியில்லையா? ஒரு சில இடத்துல சரியில்லைன்னு தோணுச்சு எங்களுக்கு. அஃப்கோர்ஸ் எந்த படம் வந்தாலும் டப்பிங் வரும்போது ஒரு மாதிரி இதாக தான் செய்யும். இந்த படம் எந்த படம் வரும்போது டப்பிங் தமிழ் டப்பிங்னு வரும்போது ஏதாவது ஒன்று இதாக தான் செய்யும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது மோஸ்டா ஏதாவது மூவி வந்துச்சுன்னா அந்த லாங்குவேஜ் போய் பார்க்கறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ படம் வயசுமே சூப்பராக இருந்துச்சு. தனுஷோட ஆக்டிங்காக இருக்கட்டும், டைரக்ஷன் எடுத்துக்கிறதா இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஏஆர்ரஹ்மானோட பெரிய பேக் போன் கரெக்ட். இந்த படத்துக்கு நல்லா உதவுச்சு. மியூசிக் தான் மெயின் கோரா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு லவ் மூவிக்கு ஒரு எமோஷனல் மூவிக்கு மியூசிக் ஒரு கோரா இருக்கும். ஏன்னா அது மட்டும் தான் கதையை கொண்டு போகும். ஒரு பிளேன் மூவி வரும்போது அப்கோர்ஸ் மியூசிக் அதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாது. ஆனால் இந்த மாதிரி எமோஷனல் மூவிஸாக இருக்கட்டும், ஒரு வாட்டர் வேற கைண்ட் ஆஃப் மூவியாக இருக்கட்டும், அதுக்கு மியூசிக் ரொம்ப இது. ஸோ அதுக்கு ஏஆர்ரஹ்மான் கொடுத்த மியூசிக் செம்மையா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப கனெக்டபிளா இருந்துச்சு. எமோஷனலா இருக்கட்டும். எல்லாரும் வந்து இந்த படத்தை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இது நல்லா ரீச் அவுட் பண்ணுங்க. ஏன்னா இருக்கிறது ஒரே ஒரு பேனர் தான். அந்த ஒரு பேனர் 10 பேனரா பாருங்க எல்லா தியேட்டர்லயும். நான் ஆசைப்படுறேன். ஸோ எல்லாரும் இந்த படம் ஹீரோயின் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணிருக்காங்க? சூப்பரா இருந்துச்சு. மேபி நாங்க தமிழ் டப்பிங் பார்த்தனால எங்களுக்கு அவ்வளோ இதாகல. பர்ஸ் தான் எனக்கு. ஸோ மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. நீங்க அந்த லாங்குவேஜ் பார்க்கும்போது சூப்பரா ரிலேட்டபிளா இருக்கும். ஸோ எல்லாருமே சூப்பரா அந்த இருந்துச்சு. ஏர் ஃபோர்ஸ் விஷுவல்ஸ்லாம் எப்படி ஒரிஜினலா இருக்கா இல்ல ஒரிஜினலா தான் இருக்கு. ஒரிஜினலா இருக்கு. லைக் சிஜின்னு எதுவுமே தெரியாது. ஆமா, எல்லாருமே சூப்பரா இருக்கு. லைக் கிளைமேக்ஸ் முடிச்சதா இருக்கட்டும், முடிச்ச விதமா இருக்கட்டும். இது அந்த மாதிரி முடிச்சாதான் இந்த படம் அப்படி இருக்கும். ஏன்னா இது ஆப்போசிட்டா முடிச்சா அஃப்கோர்ஸ் இந்த மூவி வந்து அவ்வளோ நான் சொல்ல மாட்டேன். இது வேற மாதிரி முடிச்சிருந்தா மேபி இது படம் இருக்காது. சொல்லிட்டாங்களா? அதெல்லாம் பார்க்காதீங்க யாரும். இதை பாருங்க. தெரியாம பார்த்தாதான் நல்லா இருக்கும். சோ இது ராஞ்சனா பார்த்துட்டு தேரேஷ்க்கு மேல் பாத்தீங்கன்னா மேபி அது கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. கனெக்ஷன் இருக்கு. அதுல இருக்கிற ஒரு சில விஷயத்துல வருது. சோ பாருங்க, படத்தை பாருங்க.